காட்டின் அதிசய பாறை. ஒரு அழகிய பசுமையான காட்டில் சூரியன் உயர்ந்த மரங்களின் மீது ஒளி வீசிக்கொண்டு காட்டு விலங்குகளை எழுப்பியது. அந்த காட்டில் லியோ என்ற சிங்கம், எல்லி என்ற யானை, ஜாரா என்ற வரிக்குதிரை இருந்தன. இன்று புதிய ஒரு சாகசம் துவங்க இருக்கிறது. விலங்குகள் தங்கள் நாளை தொடங்க காட்டில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது என்ன என்று லியோ கேட்டான். எனக்கு தெரியாது என்று எல்லி கூறினாள். சரி, நாம் மூவரும் சென்று கண்டுபிடிப்போம் என்று கூறி அவர்கள் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து நடைபாதையில் போக ஆரம்பித்தனர். அந்த பாதையில் செல்லும் போது அவர்கள் இரண்டு பெரிய பாறைகள் இடையே ஒரு மறைக்கப்பட்ட வழியை கண்டுபிடித்தனர். இந்த வழியில் கடக்கலாம் என்று ஜாரா மகிழ்ச்சியுடன் கூறினாள். அந்த பாதை மிகவும் கடினமாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் அதை கடந்து சென்றனர். வா, இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று லியோ மகிழ்ச்சி அடைந்தான். பாதையின் முடிவில் அவர்கள் ஒரு பிரகாசமான நதியை கண்டனர். நீரின் மேல் சூரிய ஒளி விளங்க மீன்கள் நீந்தி குதிக்கின்றன. நாம் இப்போது எப்படி கடக்கலாம் என்று ஜாரா கேட்டாள். எல்லி சொன்னாள், நான் உதவ முடியும். என் பெரிய கால்கள் இந்த ஆற்றை கடக்க உதவும் எனவும் எல்லியின் உதவியுடன் விலங்குகள் ஆற்றை மிகவும் பாதுகாப்பாக கடந்து சென்றன. ஆற்றின் மறுபுறத்தில் அவர்கள் ஒரு பிரகாசமான பாறையை கண்டனர். அந்த பாறை மிகவும் அழகாக பிரகாசித்தது. இது என்ன என்று லியோ கேட்டான். அப்போது ஒரு சிறிய பறவை மரத்திலிருந்து பறந்து வந்து, வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மந்திர பாறை என்று கூறினாள். இந்த பாறை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் மட்டுமே அது செயல்படும் என்று கூறியது. விலங்குகள் ஒருவருக்கொருவர் பார்த்து, ஆமாம், நாம் இதை பகிர்ந்து கொள்வோம் என்று முடிவெடுத்தன. முதலில் லியோ பாறையை எடுத்து காடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தான். உடனே அந்த பாறை பிரகாசித்தது. காடு மகிழ்ச்சியுடன் காற்றின் அலையை உணர்ந்தது. அடுத்ததாக ஜாரா விருப்பம் தெரிவித்தாள். எல்லா விலங்குகளுக்கும் சாப்பிட உணவு வேண்டும் என்று. பாறை மீண்டும் பிரகாசித்தது. உடனே காடு இனிப்பான பழங்களால் நிரம்பியது. வாவ், இப்போது அனைவருக்கும் சாப்பிட உணவு இருக்கிறது என்று ஜாரா மகிழ்ச்சியுடன் கூறினாள். எல்லி தனது கனிவான இதயத்துடன் அனைத்து விலங்குகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தாள். உடனே பாறை கடைசியாக பிரகாசித்தது. காடு அன்பு மற்றும் அமைதியால் நிரம்பியது. அப்போது ஒரு வயதான புலி மரங்களுக்குள் இருந்து வந்தது. அவர் விலங்குகளை நோக்கி வந்தபோது, நீங்கள் மந்திர பாறையை கண்டுபிடித்தீர்கள், ஆனால் எப்போதும் மற்றவர்களை பற்றி சிந்திப்பது முக்கியம் என்று கூறியது. பிறகு மேலும், இந்த பாறையின் மந்திரம் அன்பும் பகிர்ந்து கொள்வதிலும் உள்ளது. காடு அழகாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் அன்புடன் இருந்தே செய்ய வேண்டும் என்று கூறியது. விலங்குகள் அந்த அறிவுரையை மனதில் கொண்டு, இனி நாம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வோம் என்று உறுதி செய்தன. அடுத்த நாளில் விலங்குகள் ஒரு குரங்கு பசியுடன் இருப்பதை கண்டன. ஜாரா விரைவாக அதனுடன் பழங்களை பகிர்ந்து கொண்டு, இங்கே உனக்கு தேவையான அனைத்து பழங்களும் இருக்கின்றன என்று கூறினாள். குரங்கு மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்லி பழங்களை சாப்பிடத் தொடங்கியது. பின்னர் விலங்குகள் நடந்து செல்லும் போது காட்டு வழியில் மரங்களும் நிறைய தடைகளும் இருப்பதை கண்டன. நாம் இதற்கு உதவ முடியும் என்று எல்லி கூறினாள். அவன் தனது வலுவான உடற்பகுதியை பயன்படுத்தி மரங்களை அகட்டி வழியை திறந்து வைத்தாள். நாள் முடிவில் விலங்குகள் எல்லாருக்கும் விருந்து அமைத்து பாடல், நடனம் மற்றும் ருசிகரமான உணவு கொண்டு கொண்டாடின. நாம் ஒன்றாக வேலை செய்து பகிர்ந்து கொள்வது எல்லா உலகையும் சிறப்பாக்குகிறது என்று லியோ கூறினான். அதற்கு அனைத்து விலங்குகளும் ஆமாம் ஆமாம், மிகவும் சரி என்று ஒருமித்த குரலில் மகிழ்ச்சியுடன் கூறின. நாம் ஒன்றாக வேலை செய்து ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்ளும்போது அனைவரும் பயனடைவார்கள். நமது உலகம் ஒரு சிறந்த இடமாக மாறும்.